ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் அனிமி சீரீஸான ஐ எம் ஸ்பைடர் சோ வாட் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஒரு எபிசோட எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா என்னால முடிஞ்ச லெவலுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ எம் ஸ்பைடர் சோ வாட் சீசன் 1 எபிசோட் 10. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் டி ஃபோனில் பேசினதை வச்சு பார்த்தா அப்படின்னா உண்மையிலேயே அவங்க தான் இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணி இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? விஸ்டம்ங்கிற ஸ்கில்லை நான் கேட்ட உடனே எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க தான் உண்மையிலேயே ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த டி எதுக்காக இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பேரலல் மைண்ட் கேட்கவோ, ஹே அவ தமிழில் பேசினா நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரலல் மைண்ட் கேட்கு, ஒருவேளை அப்படி இருக்குமோ ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேரலல் மைண்ட் பேசிட்டு இருக்கவோ, அடச்சா வாய மூடுங்க, என்ன குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க, நான் தானே இன்ஃபர்மேஷன் பிரெயின், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன். ஆனா உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரிய வந்துச்சு, என்னது அப்படின்னு அவங்க கேட்கவும், இதை நினைச்சு நம்ம குழம்பிட்டு இருக்கிறதுனால எதுவுமே மாற போறது இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. அதுவோ கரெக்ட் தான், மத்த பிரெயின் எல்லாம் சொல்லுது. இப்ப நம்மளோட ஒரே ஒரு கோல் என்னதுன்னா ஸ்பேஷியல் ஸ்கில் அக்வயர் பண்றதுதான். ஹே ஆமாப்பா, அந்த ஆள் யூஸ் பண்ண ஸ்பேஷியல் மேஜிக் வேற லெவல்ல இருந்துச்சு, நம்ம கிட்ட மட்டும் அந்த ஸ்கில் இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா மிடில் லேபிரின்த்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தா. மிடில் லேபிரின்த்க்கு போறதுக்கான வழி அந்த இடத்துல தெரியுது. ஹே நமக்கு இப்போதைக்கு டெலிபோர்டேஷன்லாம் தேவையில்லாத வழி இருக்கு அப்படின்னு சொல்லி மிடில் லேபிரின்த்க்கு நம்ம ஹீரோயின் போறா. ஹீரோ டைட்டில் உனக்கு வந்திருக்கு அப்படின்னா ஜூலியஸ் இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி அந்த கிங் வந்து வருத்தப்படுறாரு. ஆக்சுவலி அவர் ஷோனோட அப்பா தான். ஷோனுமே நம்ம வருத்தப்பட்டு இருக்கான். ஷோனுக்கு இன்னொரு அண்ணனும் இருக்கான், அவன் வந்துட்டு அவனை சமாதானப்படுத்துறான். ஜூலியஸ் இறந்தது நினைச்சு அந்த இன்னொரு அண்ணனுமே வருத்தப்பட்டு இருக்கவோ, இதை சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஜூலியஸ் இறந்ததை பத்தி வருத்தப்பட்டு இருக்காம நெக்ஸ்ட் நம்ம கிங்டம்க்கு என்ன பண்ணலாங்கிறத யோசிங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பிரதர் சொல்லவோ, அவன் உனக்கும் பிரதர் தானே, உன்னால எப்படி இப்படி பேச முடியுது அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் பிரதர் திட்டுறான். இல்ல சைலே சொல்றது கரெக்ட் தான், நம்ம கிங்டம்க்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாங்கிறத தான் நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். ஸ்லேன் கிட்ட தான் இப்போ அந்த ஹீரோங்கிற டைட்டில் இருக்கு. ஜூலியஸ் இறந்து போயிட்டான், அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். கிங்டம்ல வேற யாருக்கோ போகாம அவனோட சொந்த தம்பியான ஸ்லேனுக்கு தானே அந்த ஹீரோ டைட்டில் கிடைச்சிருக்கு. அந்த டீமன் ஆர்மிக்கு மட்டும் தான் இப்போதைக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்லவும், அப்படின்னா டீமன் ஆர்மி தான் ஜூலியஸை கொண்டுச்சா அப்படின்னு சொல்லி ஷோன் கொஞ்சம் வருத்தப்படுறான். டீமன்ஸ் மான்ஸ்டர் ஹியூமன் நம்ம எல்லாருமே ஒத்துமையா சேர்ந்து ஹாப்பியா வாழணும், இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் சொன்னதை அவன் யோசிச்சு பார்த்து ரொம்பவோ ஃபீல் பண்ணி ஆளறான். டீமன் ஆர்மி கூட நடக்கிற அந்த வார பத்தி ஒருத்தர் ரிப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கான். நம்ம படையில இருந்த அந்த 4th ஃபோர்ட்டை மொத்தமா அந்த டீமன் ஆர்மி அழிச்சிருச்சு. அதை அழிச்சது குயின் டெராக்டக்னு தெரிய வந்திருக்கு. அப்புறமா ஹீரோ ஜூலியஸ் அவரோட டீம் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தெரியல, அவங்க வார்ல சண்டை தான் போட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ரிப்போர்ட் பண்றான். மத்த ஃபோர்ஸ் சோல்ஜர்ஸாலையுமே டீமன் ஆர்மியை தடுக்க முடியல. இருக்கிறதுலயே மாஸ்டர் ரானக்டோட ஆர்மி மட்டும்தான் அந்த டீமன் ஆர்மியை இப்போதைக்கு தடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ரிப்போர்ட் பண்றாரு. மாஸ்டர் ரானக்டா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மந்திரவாதி, அவர் தானே ஜூலியஸ்க்கு மேஜிக் கத்து கொடுத்தாருன்னு கேட்கவோ, ஆமா அப்படின்னு சொல்லி அவன் பிரதர் சொல்றான். இப்போ அந்த செகண்ட் பிரதர் வந்து அப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல ஜூலியஸ் இறந்தது தெரிஞ்சா மக்கள் பதட்டம் அடைவாங்க, சோ அது வேற யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி கிங் சொல்றாரு. இந்த ரூம்ல இருக்கிற எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஹீரோவா நான் இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்பா அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவும், இதுக்கப்புறமா எல்லாருமே ஒன்னதான் நம்பி இருக்காங்க ஸ்லேன், உங்க அண்ணன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி நீயும் மக்களை காப்பாத்து, இப்போதைக்கு நீ உன்னோட ஸ்கூலுக்கு போக வேண்டாம், டைம் வரும்போது மக்கள் கிட்ட நீதான் ஹீரோங்கிறத நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவனை அனுப்பி வைக்கிறாரு. சரின்னு அவனும் அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு, ஆனா ரொம்பவுமே அவங்க அண்ணன் இறந்தது நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நானும் ஜூலியஸ் மாதிரியே எல்லாத்தையும் கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள ஒரு சபதம் எடுத்துக்கிட்டா. இங்க அந்த ஃபோர்ட்டை காட்டுறாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய மந்திரவாதியான அந்த மாஸ்டர் ரானாட் அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கான். சுத்தி 30 மைலுக்கு எந்த ஒரு டீமனுமே இல்ல அப்படின்னு சொல்லவோ, அப்படின்னா அதுங்க நம்மளை பார்த்து பயந்துடுச்சா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற சோல்ஜர் கேட்கவும், உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், அந்த குயின் ஆஃப் டெராக்டக் நம்ம ஆளுங்க பாதி பேரை கொண்டுட்டா, இதுக்கப்புறம் அவளுக்கு இங்க சண்டை போடணும்னு எந்த அவசியமும் இல்ல, அதான் போயிட்டா. நீ நைட்மேர் ஆஃப் தி லேபிரின்த் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த ரானாட் வந்து ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்ரோ லேபிரின்த்க்கு நான் போயிருந்தேன். நேத்து அடிப்பட்ட என்னோட வலது கால்ல திரும்பவும் வலிக்கு, நம்ம நடக்க வேண்டாம் நிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரானாட் சொல்லவும், சார் நேற்றுக்கு அடிப்பட்டது உங்களோட இடது காலில் வலது காலில் இல்லை, சும்மா ரெஸ்ட் எடுக்கணும்னு நடிக்காதீங்க, இதை கொஞ்சம் சீரியஸாக எடுங்க, சீக்கிரமா அந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லவும், ஏன் சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு உன்னோட புதுசாக பிறந்த குழந்தைய பார்க்கணும்னு உனக்கு ஆசையா அப்படின்னு சொல்லி அவன் கிண்டல் பண்ணுவான். அந்த இன்னொருத்தர் டென்ஷன் ஆகிறான். சார் ப்ளீஸ் காமெடி பண்ணிட்டே இருக்காதீங்க, இந்த விஷயத்தை கொஞ்சம் சீரியஸாக எடுங்க. மிடில் லேபிரின்த்குள்ள இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸுமே நம்ம சிட்டிக்குள்ள வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு காரணமே அந்த நைட்மேர்னு சொல்லப்படுற அந்த ஸ்பைடர் தான். அந்த ஸ்பைடர் எல்லா மான்ஸ்டரையும் அட்டாக் பண்றதுனால தான் எல்லா மான்ஸ்டருமே பயந்து நம்ம சிட்டிக்கு வந்துட்டு இருக்கு, அதை தான் நம்ம இப்ப கொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்லவும், கவலையப்படாத, இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி மேட்டர், நான் பாத்து அப்படின்னு சொல்லி அந்த ரானாட் சொல்றான். அப்ப பார்த்தா கீழே ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. இதுகிட்ட தான் அந்த நைட்மேர்னு சொல்லப்படுற அந்த ஸ்பைடர் இருக்கும்னு சொல்லி மற்ற அட்வென்ச்சரர்ஸ் எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வழியை காட்டுறான். பார்த்தா அந்த இடத்துல ஸ்பைடர் இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப திடீர்னு ஒருத்தன் என்னால அசைய முடியல அப்படின்னு சொல்றான். இருங்க பக்கத்துல போகாதீங்க அப்படின்னு சொல்லி லைட் அடிச்சு பார்த்தா ஒரு ஸ்பைடர் வெப்புக்குள்ள அவன் மாட்டிட்டு இருக்கான். ஸ்வாட வச்சு கூட அந்த ஸ்பைடர் வெப்பை வெட்ட முடியல. சரி அப்ப நெருப்பு வச்சு எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் ரானக் மேஜிக்கை யூஸ் பண்ணி நெருப்பை வர வைக்கிறான். அந்த வெப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, சோ நான் ஹீட் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துனேன் அப்படின்னு சொல்லி ஹீட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு வழியா அந்த மாட்டிட்டு இருந்த சோல்ஜரை காப்பாத்துறான். அதோட வெப்பை நம்ம அழிச்சிருக்கோம், இந்நேரத்துக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னா அது இந்த இடத்துல இல்லன்னு
நினைக்கிறேன், வேற எங்கேயாச்சும் இருக்கும், வாங்க தேடி போலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரானட் கூட்டிட்டு போறான். இந்த வெப்ஸ் எல்லாம் கெட்டி இருக்கிற விதத்தை பார்க்கும்போது இதை ஒரு ஸ்பைடர் தான் கெட்டி இருக்கும்னு என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி அந்த ரானட் பார்த்துட்டு இருக்கான். அப்ப மேல ஸ்பைடர் நின்னுட்டு இருக்கு. எல்லாரும் அசையாம நில்லுங்க அப்படின்னு அந்த ரானட் சொல்றான். பார்த்தா அந்த ஸ்பைடர் வந்துச்சுன்னு எல்லாருமே பாக்குறாங்க. இதுதான் அந்த லாபிரிந்த் ஆஃப் நைட்மேரா, இது எதுக்காக நம்மள இன்னும் அட்டாக் பண்ணாம நின்னுட்டு இருக்கு, அது நம்மள அட்டாக் பண்ணலனாலுமே அது உடம்புல இருந்து ரிலீஸ் ஆகுற மேஜிக்கை என்னால உணர முடியுது அப்படின்னு சொல்லி அந்த ரானட் பார்த்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அந்த ஸ்பைடர் ரானட் ஏதோ பண்ணவோ அவங்க எல்லாருமே பயந்துருந்தாங்க. மாஸ்டர் ரானட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவோ அது அப்ரைசல் மேஜிக்கை யூஸ் பண்ணுது. இந்த ஸ்பைடரால அப்ரைசல் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பதிலுக்கு அவன் அப்ரைசல் பண்ணி பாக்குறான். இந்த ஸ்பைடரோட நேம் ஜோயலே அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் காட்டுது. அதுகிட்ட எக்கச்சக்கமான ஸ்கில்ஸ் இருக்கு அப்படிங்கறத அவன் பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியப்பட்டு இருக்கவும் இவன் அப்ரைசல் பண்றான்னு தெரிஞ்ச அந்த அப்ரைசல் அது பிளாக் பண்ணிடுது. என்னோட அப்ரைசலே அது பிளாக் பண்ணிடுச்சுன்னா அதுகிட்ட விஸ்டம் இருக்கு, இதை பத்தி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்துல பார்க்கவும் பார்த்தா எல்லா சோல்ஜர்ஸுமே அப்படியே மயங்கி கீழே விழுந்திருந்தாங்க. அதோட ஈவிலையே அதை யூஸ் பண்ணிருக்கு. அந்த ஸ்பைடர் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், என்ன விடு அப்படின்னு சொல்லி ரானக் துள்ளிக்கிட்டே இருக்கான். மாஸ்டர் ரானக் நில்லுங்க அப்படின்னு சொல்லி செவுட்லயே ஒரு அடி அடிக்கவோ கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லவோ என்ன மன்னிச்சிரு, நான் கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன், கண்டிப்பா நம்மளால அது கூட மோத முடியாது, நம்ம இங்க இருந்து குரூப் டெலிபோர்டேஷன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் ரானக் சொல்லவோ நீங்க டெலிபோர்டேஷன் சர்க்கிளை கிரியேட் பண்ற வரைக்கும் நான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் அவனோட ஃபெமிலியர்ஸ் சமன் பண்றான். என்கிட்ட இருக்கிறதுலே இதுதான் ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர்ஸ், கண்டிப்பா இதை வச்சு நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விண்ட் மேஜிக், வாட்டர் மேஜிக் அப்படின்னு சொல்லி நிறைய மான்ஸ்டர்ஸ் அவன் கொண்டு வரான். அந்த ஸ்பைடர் யாரையும் தொட கூட இல்ல, ஆனா எப்படி எல்லாருமே கீழே விழுந்து இறந்து போறாங்க, ஒருவேளை அது பாய்சன் எதையாச்சும் யூஸ் பண்ணுதா, அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஆர்டர் கொடுக்கவும் அவன் மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அந்த ஸ்பைடர் போய் அட்டாக் பண்ணுது. வாட்டர் மேஜிக், விண்ட் மேஜிக்னு வச்சு எல்லா மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்ணியுமே அந்த ஸ்பைடர் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அது அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா அட்டாக் பண்ணிட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ண அந்த விண்ட் மேஜிக்கே அது பதிலுக்கு யூஸ் பண்ணவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த விண்ட் மேஜிக் அது டக்குன்னு உடனே கத்துக்குச்சா, இந்த ஸ்பைடர் ஆபத்தானது அப்படின்னு சொல்லி ரானக் சொல்றான். டாக்டர் போய் அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் பார்த்தா அது அசையவே மாட்டிக்கி எல்லாருமே அந்த இடத்துல இறந்து போயிருந்தாங்க. அவ்வளவுதான், அங்க இருந்த எல்லா சோல்ஜர்ஸும் இறந்து போயிட்டாங்க. அந்த ரானாக்டோ கடைசியா அந்த ஒரே ஒருத்தனும் மட்டும்தான் இருக்கான். அவங்க டெலிபோர்டேஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த ஸ்பைடர் பாய்சன் ஆரோ வச்சு அட்டாக் பண்ணுது. ரெண்டு பேருக்குமே லைட்டா அடிபட்டது. இருந்தாலும் அந்த மாஸ்டர் ரானாக்ட் வந்து டெலிபோர்டேஷனை கம்ப்ளீட் பண்ணி ஒரு வழியா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. மாஸ்டர் ரானாக்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் அந்த இடத்துக்கு ஓடி வரவோ சீக்கிரமா ஹீலிங் மேஜிக் இருக்கிறவங்களை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அடிபட்டவனுக்கு ஹீலிங் பண்ணிட்டு இருக்கான். மாஸ்டர் ரானாக்ட் என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அவன் சொல்லவும் நான் இன்னும் உன்னை காப்பாற்றவே இல்லை, நீ உன்னோட புதுசாக பிறந்த குழந்தைய போய் பார்க்கணும், ஸோ கண்டிப்பாக நீ உன்னோட உயிரை விட்டுறாத, உயிரை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரானாட் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். ரானாட்டோட கையில இருந்து ரொம்பவும் ரத்தமாக வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த உலகத்திலேயே நான் தான் பவர்ஃபுல்லான மேஜிக் யூசர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஸ்பைடருக்கு முன்னாடி நான் ஒரு வெத்து வேட்டா தான் தெரிஞ்சேன். இப்போ இங்கே இத்தனை பேரை அந்த குயின் ஆஃப் டெராக்ட் அழிச்சிருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அந்த ஸ்பைடரோட ஞாபகம் தான் வருது. கண்டிப்பாக இதில் அவள் சம்மந்தப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ரானாட் சொல்றான். இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நானே இப்போ தான் மிடில் லேபிரின்குள்ள என்ட்ரு ஆகிறேன். நான் என்ட்ரான உடனே என்ன அட்டாக் பண்ணா அந்த மனுஷங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் அவங்கள அட்டாக் பண்ணவே ஆரம்பிக்கல, அவங்க தான் என்ன ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணாங்க. நான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் திரும்ப அவங்கள அட்டாக் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு பேரு செல்ஃப் டிஃபென்ஸ் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. மத்த பேரலல் மைண்டும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லுது. இத்தனை மனுஷங்களை கொன்னதுனால அவளோட லெவல் எல்லாமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. லெவல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனதுனால ஜோல் எலா எவால்வ்மென்ட் டு எடா ஜைனே அப்படின்னு சொல்லவோ எடா ஜைனேவா சரி ஓகே எவால்வேஷன் ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. எவால்வேஷன் கம்ப்ளீட் ஆனதுனால டேபோ லெவல் 10க்கு அப்கிரேட் ஆகுதுன்னு சொல்லி வருது. லெவல் 10 டேபோ மேக்ஸிமம் லெவலுக்கு அப்கிரேட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தா நவ் இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லி வருது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த ஒரு எபிசோட்ஸ்லயே உங்களுக்கு நிறைய விஷயங்களை நான் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த ஒரு ஸ்டோரியில இருந்து நமக்கு கிளியரா தெரிய வர்றது என்னன்னா அந்த டீமன் லார்ட் ஆர்மி, ஜூலியஸ், ஷோன், அப்புறமா அவன் ஸ்கூல்ல நடக்கிற ஃபைட், ரீஎன்கார்னியேஷன் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், மிஸ் வோகா அப்படின்னு சொல்லி அந்த காட்டுறது எல்லாமே 15 வருஷத்துக்கு அப்புறமா நடக்கிறது தான். நம்ம ஹீரோயின் கதையை காட்டுறது எல்லாமே 15 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறது தான் நமக்கு காட்டுறாங்க. அந்த ரானாக் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த பிளாஷ்பேக்ல சொன்ன அந்த ஒரு ஸ்பைடர் எல்லாத்தையுமே கொண்டிருக்கோம். அந்த ஸ்பைடர் வேற யாரும் இல்ல, அது நம்ம ஹீரோயின் தான். மனுஷங்களோட கண்ணுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு பேச தெரியாத ஸ்பைடர் மான்ஸ்டரா தான் தெரியுதா. அண்ட் அந்த ரானாக் எக்ஸ்பிளைன் பண்ணது பார்க்கும்போது இப்போ இருக்கிற நம்ம ஹீரோயினை காட்டுறது 15 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு அப்புறமா தான் அந்த டீமன் லார்ட் கூட நடக்கிற வார் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஷோனுக்குமே 15 வருஷம் கழிச்சுதான் ஹீரோ அப்படிங்கிற அந்த டைட்டில் கிடைக்குது. சோ இந்த மனுஷங்களை காட்டுறது வேற டைம் லைன், நம்ம ஹீரோயின் அந்த ஸ்பைடரா இருக்கிறவளை காட்டுறது வேற ஒரு டைம் லைன்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சோ அப்படின்னா மிஸ் வோகா வந்துட்டு நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்னது 15 வருஷத்துக்கு அப்புறமா தான். அப்படின்னா ஒரு தடவை ஹீரோ டைட்டில் வச்சிருக்க ஜூலியஸ், அதாவது ஷோனோட அண்ணன் அந்த ஜூலியஸ் வந்துட்டு ஒரு ஸ்பைடரை போய் கொண்டிருப்பான். அந்த ஸ்பைடர் மான்ஸ்டர் ரொம்பவுமே பவர்ஃபுல்லானதா இருக்கும். அப்படின்னா ஒருவேளை அந்த ஜூலியஸ் கொண்டது நம்ம ஹீரோயினை தானா? ஏன்னா மிஸ் வோகா வந்துட்டு நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி தான் ஷோன் கிட்ட சொல்லியிருப்பா. அப்படின்னா உண்மையிலேயே நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டாளா, என்னதான் நடக்குது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஸ்பாயிலர் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் இப்போதைக்கு சொல்ல முடியாது. இப்போதைக்கு என்னால சொல்ல முடிஞ்ச விஷயம் என்னன்னா 24th எபிசோட் வரைக்கும், அதாவது கடைசி எபிசோட் வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கதை பிடிக்கும். ஏன்னா அந்த லெவல்ல வேற லெவல்ல ட்விஸ்ட் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.